டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் வறுமையின் காரணமாக 30 ஆண்டுகளுக்கு முன்பே நெல்லை, கோவை, சென்னை, பெங்களூரு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள மருத்துவமனைகளில் தங்கள் கிட்னிகளை குறைந்த விலைக்கு விற்றுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஒற்றை கிட்னியுடன் வாழ்வதால் தங்களால் இயல்பு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியவில்லை என வருத்தத்தை அவர்கள் கொட்டியிருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். நாங்கள் கொடுத்தது கேரளாங்க. கேரளாவில் எப்போ கொடுத்தீங்க? நாங்கள் இப்போ கொடுத்து 20 வருஷம் இருக்குங்க. அப்போ 30 ரூபாங்க, வெறும் 30,000ங்க. யாருமே கூட்டிகிட்டு போகலைங்க, நாங்களாக போனோமுங்க. நாங்களாக போய் கேரளாவில் போய் கேட்டோமுங்க. கடன் பிரச்சனை ஒரு 50,000 இருந்ததுங்க. அந்த 50,000த்துக்கோசரம் போட 30,000 தான் வாங்கிட்டு வந்து கட்டணுமுங்க. அப்போல்லாம் ஆதார் கார்டு இருந்துச்சு என்னமோ தெரியலைங்க, அப்போல்லாம் இல்லைங்க. இது கொடுத்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் அரவந்து. அது என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. எதுவுமே மாத்துறீங்க, எதுவுமே கொடுக்கலீங்க. கஷ்டத்தினால தாங்க கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு அப்படியே கொடுத்து இப்போ 30 வருஷம் ஆகுதுங்க தம்பி. எவ்வளோக்கு கிட்னி கொடுத்தீங்க? நான் 1 லட்சத்துக்கு கொடுத்தேங்க. கிட்னி எங்கே கொடுத்தீங்கக்கா? சென்னையில். சென்னையில் எந்த ஹாஸ்பிட்டலுக்கா? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல். எப்படிக்கா போனீங்க? கிட்னி கொடுக்குறதுக்கு யார் மூலியமாக போனீங்கக்கா? எனக்கு வெப்படையிலேருந்து ஒரு பையன் மூலியமாக தாங்க போனோம். அந்த பையன் புரோக்கர் மூலியமாக தாங்க வந்து எங்களை பேசி கூட்டிகிட்டு போனதெல்லாம் அங்கே போய் கொடுத்ததோட சரிங்க. சரி, அப்போ கிட்னி கொடுத்தீங்களா? அப்போ இப்போ உடம்பு வலியெல்லாம் எப்படிக்கா? இப்போல்லாம் வலி கொஞ்சம் வலியாக தாங்க இருக்குது. இஷ்டமாக ரொம்ப கஷ்டத்தில் தாங்க இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு தாங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து கடந்தொல்லை தாங்க முடியாத கிட்னி கொடுத்தாங்க. அப்போ வந்து உடம்புனால ரொம்ப மோசமாக போச்சு. இந்த 3 வருஷத்துக்கு முந்தி வலி தாங்க முடியாத இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கடன் நகையாகி போச்சு. நாங்கள் விட்டு போயிட்டு வெறும் 75 ரூபா தாங்க கொடுத்தேன். 30 வருஷம் ஆகுதுங்க. இந்த கிட்னி சேண்டு கோயம்புத்தூர் கிட்னி சேண்டரில் கொடுத்தாப்புல. அது புகவுக்கு மூலியமாக தான் போனாங்க. அது எனக்கே தெரியாதுங்க, இந்த மாதிரி போனதே எனக்கு தெரியாதுங்க. 2 நாள் கழிச்சு தாங்க எனக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு தாங்க எனக்கு தெரியும். கடன் தொல்லை தாங்க முடியல. பிள்ளை ஒன்று பையன் ஒன்று, பிள்ளைங்க கட்டி கூட பையனுக்கு எல்லாமே அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. எங்களால் தாங்க முடியல, கடன் தொல்லை தாங்க முடியல. சரிங்கக்கா, நீங்க எப்ப கிட்னி கொடுத்தீங்கக்கா? 26 வருஷத்துல கொடுத்தேன். எதுக்காக கிட்னி கொடுத்தீங்க நீங்க? அப்போ வந்து கொஞ்சம் பற்றப்பாக்கி இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சரியாக தறி ஓட்ட மாட்டார், விட்டு ஓடி போயிடுவார். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த பற்றப்பாக்கி பொம்பளை தனியாக தறி ஓட்ட முடியலன்ட்டு சரின்னு கொடுத்து கட்டிட்டு கொஞ்ச நாள் தறி ஓட்டாமல் இருந்தேன். மறுபடியும் அது ஒன்றும் சரி வரல. மறுபடியும் எங்களுக்கு அந்த கடன் தான், அந்த தறி தான், அந்த தறியை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கடன் சிரமத்தில் இருக்கிறேன். கடனும் கட்ட முடியல. வாடகை வீடும் இருக்க இடமும் இல்லை. 35,000. திருநெல்வேலி ஆஸ்பத்திரி பேர் மறந்துருச்சு. இப்போ ரொம்ப அவங்க இப்போ இறந்துட்டாங்க. இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அப்போல்லாம் எதுவும் கேட்கலைங்க. ஆதார் கார்டு அப்போ இல்லை, ஐடிங் கார்டு மட்டும்தான் இருக்குது, ரேஷன் கார்டு மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. 2000 கொடுத்தேங்க. 2000 கொடுத்தேன். வயசு அப்போ வந்து 40, இப்போ 64, 25 வருஷம் ஆகுது இப்படி கொடுத்து. ஒரு 5000 கடனுக்காக கொடுத்தேன். அப்போ தறி ஓட்டணுங்க. தறி ஓட்ட கூலி கிடையாது. தறினாலும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கூலி. அப்போது கடன் 5000 கடனுக்காக நான் கொடுத்தேன். கோயம்புத்தூரில் கிட்னி சென்டர். இப்போ என்ன கிட்னி சென்டர் இருக்குதா? தெரியல. நான் கொடுத்து 25 வருஷம். அப்ப கிட்னி கொடுத்தீங்கல்ல, அப்ப இருந்த உடம்புக்கு இப்ப எப்படி உடம்பு இருக்குது? அப்போ ஓரளவுக்கு இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2-3 வருஷமா இந்த வாதம் இருந்துச்சு. வாதம் கை கால் நடக்க முடியாது, வெளியே நடக்க முடியாது.
கை கால் வீங்கிக்கும் நடக்க முடியாது, படுத்தவங்க படுக்க முடியாது. இல்லை டாக்டர் போய் செக் பண்ணுங்க, பள்ளிப்பாளையம் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட. இது வாதம், சரவாங்கி வாதம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மாத்திரை சாப்பிட்டா கூட உனக்கு இந்த அளவுக்கு இருக்கும், பெருசாவாது. ஆனால் இது வந்து நல்லாவாது. இப்ப நீங்க வந்து கிட்னி கொடுத்தனால என்ன ஆச்சு? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா வாது இப்போ தான் வந்து 3 வருஷமா. சரி, கிட்னி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு? அதான் 5,000 கடனுக்காக கொடுத்தேன் கிட்னிவை. ஆமா. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.